ஏன்னா இதை முழுக்க முழுக்க அவங்க செய்கிறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் எப்போனாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் போயிட்டே இருக்கும்போது ரோடு எங்கேயோ தவறாக போகிற மாதிரி இருக்குல்ல, எனக்கு டவுட்டாக இருக்குது, வேணாம் நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லி பத்தாபாலை பண்ணியிருக்கீங்களா? பத்தாபாலை பண்ணியிருக்கீங்களா? அது நம்முடைய மனசாட்சி. ஆனால் இங்கே கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், நீங்கள் ஆண்டவர் நம்பி இருந்தீங்கன்னா, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது பரிசுத்தாவி மூலமாகவும் உண்டாயிருக்கும். புரியுதா? தேவனை அறியாதவங்க என்ன சொல்லுவாங்க? மனசாட்சி. ஆனால் நமக்கு இப்போ மனசாட்சி மட்டும் இல்லை, பரிசுத்தாவியும் இருக்கிறார். புரியுதா? ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம சரியாக விளங்கி கொள்வோம் என்றால் நம்ம நிறையா காரியம் நமக்கு தெளிவாகும். நிறையா காரியத்தில் நமக்கு புதுமையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைஃப். நிறையா காரியத்தில் நீங்கள் டிசைட் பண்ணும்பொழுது சரியாக டிசைட் பண்ணுவீங்க. நிறையா காரியத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. நிறையா காரியத்தில் நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, பதற மாட்டீங்க. கூலான ஒரு லைஃப். ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ் இல்லை, ரெஸ்ட்டு. ஸ்ட்ரெஸ்ஸான லைஃபுக்கு அவர் நம்மளை அழைக்கல, ரெஸ்ட்டான லைஃபுக்கு. ரெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். எப்போதுமே ரிலாக்ஸாக இருக்கணும், எப்போதுமே கூலாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டீங்க. ஏன்னா இதை முழுக்க முழுக்க அவங்க செய்கிறாங்க. அவங்க உங்களுக்காக செய்கிறாங்க. அவங்க உங்களுக்காக அந்த அந்த பேட்டர்னை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. யூ ஆர் ஸ்டார்ட் டு இமிட்டேட். என்ன ஆயிருங்க? யூ ஆர் ஓன்லி இமிட்டேட்டிங் இட். அவங்க ஒரு டிசைன் பண்ணுறாங்க, அதை நீங்கள் இமிட்டேட் பண்ணுவீங்க. அவர் டிசைன் பண்ணுவாங்க, அதை இமிட்டேட் பண்ணுவீங்க. அது அப்படியே நடக்கும்போது உங்கள் வாழ்க்கை அப்படி பழகிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எத்தனை லெவல் வந்தாலும் உங்களை அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட முடியும். இது ஆண்டவர்னால ஆகுது, இது ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துகிறார், இது ஆண்டவர் தான் பொறுப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் துணிஞ்சு அதில் இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்.